எல்லோருக்கும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னீங்க. மகளிர் எல்லோருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னீங்க. அது 3 வருஷம் கழிச்சு. அப்போ கொடுக்கலங்க, தகுதியின் அடிப்படையில் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ எதுக்கு எல்லோருக்கும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதற்காக ஓட்டை பிச்சை எடுக்கணும்? நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னீங்க. 3.5 வருடம் ஆச்சு இல்லை? எத்தனை மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்கள் ரத்து செஞ்சுருக்கீங்க? ரத்தே பண்ணலை. அப்போ எதுக்கு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களிடம் ஏமாற்றி ஓட்டை நீங்கள் வாங்குறீங்க? படிப்படியாக பூரண மது விலக்கை அமல்படுத்துவோன்னு சொன்னீங்கல்ல, அமல்படுத்திட்டீங்களா? எத்தனை கடையை இழுத்து மூட்டிங்க? எதுக்கு கள்ளச்சாராயம் புழக்கம் சமூகத்தில் அதிகமாக இருக்குது? நாள்தோறும் கொலைகள் நடக்குது. மருத்துவமனைக்குள் சென்று மருத்துவரை ஒருத்தர் கத்தியால் குத்துறாரு. அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை ஒருத்தரை உள்ள புகுந்து கத்தியால் குத்தி கொலை செய்கிறாரு. இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெக்கமே இல்லாமல் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம், தலை சிறந்த ஒரு ஆட்சி நடத்துகிறோம் என்று எதற்காக மக்களை ஏமாற்றணும்?